கிச்சனில் சமைக்கிறத விட சமைச்ச பாத்திரத்த கழுவுறது தான் பெரிய பெரிய விஷயமே. அதுவும் 4 பேர் இருக்க வீடு இருந்தாலும் பாத்திரம் செய்கிறத மட்டும் நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வந்து பெரிய டென்ஷன் ஆயிரும். டென்ஷனே வேண்டாம், ஈஸியாக கழுவலாம். எப்படின்னு பாருங்கள், நம்ம கையில் கிடைக்க பாத்திரம்லாம் தேய்ச்சி போட்டோம்னா எது தேய்ச்சிது எது தேய்க்காதுனே தெரியாது. அதனால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். இருக்கலே பெரிய பெரிய பாத்திரத்தை வந்து முதல்ல கழுவி எடுத்துருங்க. அப்போ கொஞ்சம் சிக்னே காலியான மாதிரி தெரியும். அடுத்து பிளேட்டு, சின்ன சின்ன மூடி, அதே மாதிரி சின்ன பவுலு, தட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அடுத்து கழுவி அதையெல்லாம் ஒரே ஒரு பெரிய வட்டத்தில் வந்து எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக வந்து பெரிய பவுலு, சின்ன பவுலு, டிஃபன் பாக்ஸ், அந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ், அதெல்லாம் வந்து அடுத்ததாக க்ளீன் பண்ணுங்கள். கடைசியாக வந்து ஸ்பூனு, அதேமாதிரி டம்ளரு, அந்த அந்த பாத்திரம்லாம் கடைசியாக க்ளீன் பண்ணுங்கள். வாட்டர் பாட்டிலு, அதே மாதிரி ஆயில் கேன், அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை மட்டும் லாஸ்ட்டு எடுத்து வச்சுடுங்க. மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே கடகடன்னு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக தேய்ச்சி தனியாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.